ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாறன் அந்த ஆடை டிவியில் ப்ளே பண்ணுவாங்க. அங்கே வீராவரத்தையும் அப்படியே ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. அதை வள்ளி பார்த்துட்டு, டேய் என்னாச்சு மாறா, வீராவே அப்படி பார்த்துட்ருக்க, ஒரு வேளை நீ லவ் பண்ணுற பொண்ணு அதானா அப்படின்னு கேட்டுருவாங்க. மாறனும் வேறு வழி இல்லாமல் அவங்க அத்தைக்கிட்ட ஆமான்னு சொல்லிடுவாங்க. அப்போ வள்ளி மாறன்கிட்ட, டேய் இங்கே பாருடா, நான் வேணா போய் அவகிட்ட பேசி பார்க்குறேன், அவள் கண்டிப்பாக நான் பேசினா ஒத்துப்பா, நம்ம அப்புறம் கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்வாங்க. அப்போ மாறன் பொறுப்பாக கல்யாணத்தை நான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்வாங்க. உடனே வள்ளி சொல்லுவாங்க, டே உன்னை யார் சத்தியம் பண்ண சொன்னது, பெரிய தியாகிய நீ, யாராவது காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே மாறன் நல்லா ரீவன் பண்ணிப்பாரு, யார் சத்தியம் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. உடனே வள்ளி டே என்னத்துக்காக சத்தியம் கேட்குறாருன்னு தெரியாமல் நான் சொன்னேன், உன்னை யார் முந்திரி கொட்ட மாதிரி சத்தியம் பண்ண சொன்னது, இப்போ தேவையில்லாத பிரச்சனை யாருக்கு, நமக்கு தானே வந்திருக்கு, இங்கே பாருடா சத்தியம்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கி போடு, தெரியாமல் பண்ண சத்தியம் தானே, அதெல்லாம் செல்லாத, அது அப்படியே போகட்டும், இங்கே பாரு எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமே, இங்கே பாரு மாறா, வீரா ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்ச நாளாக உன்னோட வாழ்க்கையில் வந்ததுக்கு நீ இந்த அளவுக்கு மாறி போயிருக்க, அப்போ அவள் உன் கூட காலம் பூரா லைஃப் லாங் உன் கூட வாழ்க்கை வாழ்ந்தானா உன்னோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அதை கேட்டால் மாறன் எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதை அவ்வளோ நினச்சி பார்க்கணும்ல, ஆனால் அவள் தான் என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாலே அப்படின்னாங்க. அதை கேட்ட வள்ளி அவள் போகிறேன்னு சொன்னால் நீ அப்படியே விட்டுருவா, விடாமல் துரத்தி உன் மனசில் என்ன இருக்குன்றதை நீ அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்வாங்க. அப்போ மாறன் அத்தை அவள் யார் பேசினாலும் கேட்க மாட்டா, நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவள் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டான், அவள் மட்டும் கோபத்தில் ஒரு வார்த்தை எதுனா சொல்லிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால ஒன்றும் தேவையில்லாத, இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம், இதை இப்படியே விட்டுடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ சாப்பாடு எடுத்துவே நான் வரேன்னு சொல்லிட்டு சோகமாக இருந்து போயிடுவாங்க.